அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு நான் வாழ்த்துதல் சொல்கின்றேன். சத்திய வசனத்தின் நிகழ்ச்சி மூலமாய் உங்களுடனே தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அநேகரை இதை பார்க்கும்படியாக காணும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே வேதாமத்திலிருந்து முக்கியமான சில பகுதிகளை தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களாக அழைக்கப்பட்ட ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதாமத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்கிற அந்த முழு சமுதாயத்தின், முழு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ராஜாக்களை குறித்து கற்றுக்கொள்ளுகிற இந்த செய்தியானது ஒரு நீண்ட செய்தியாகும். ஏராளமான ராஜாக்களை குறித்து வேதாமத்திலே வாசித்து அறிய முடிகின்றது. சில ராஜாக்கள் ஆண்டவரை சேவித்தார்கள், சில ராஜாக்கள் ஆண்டவரை மறந்தார்கள், சில ராஜாக்கள் கர்த்தரை தேடினார்கள், ஜனங்களையும் கர்த்தரை தேடும்படியாக தூண்டினார்கள். சில ராஜாக்கள் கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். அதே ராஜாக்கள் மக்களையும் ஆண்டவருடைய வழியை விட்டு விலக அவர்கள் முற்பட்டு அநேக தகாத காரியங்களை செய்தார்கள். ஆகவே இஸ்ரவேலினுடைய ராஜாக்களை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும், நம்முடைய சமுதாய வாழ்வுக்கும் வேண்டிய அறைகூவலான செய்தியை அந்த ராஜாக்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்திகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஜெபத்தோடு ஆண்டவருடைய கிருபையினாலே மிகுந்த வண்ணமாக வேதாமத்தை வாசித்து தியானித்து உங்களோடு கூட ஆவியானவர் உணர்த்தின அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ராஜாக்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு பிற்காலத்திலே மோசே, யோசுவா போன்ற தேவ மனிதர்கள் எழுப்பினார்கள். பிற்பாடு நியாயாதிபதிகள் காலம் தொடங்கியது. நியாயாதிபதிகளிலே சிறந்த நியாயாதிபதியாக சாமுவேல் தீர்க்கன் காணப்பட்டார். சாமுவேல் தீர்க்கன் சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரை ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவன். ஆண்டவருடைய ஊழியத்திலே ஒரு நாளும் ஓய்வு என்பது கிடையாது. உலக பணிகளிலே ஓய்வின் வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பணியிலே உண்மையாகவே ஓய்வு காலம் என்று எங்கேயும் திருமறையிலே சொல்லப்படவில்லை. ஆண்டவருக்காக மரணபரிந்த உண்மையாக வாழ்ந்து பணி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே சாமுவேலின் ஏமாற்றங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கூறும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டவன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன். கர்த்தர் அவருக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட தரையில் விழுந்து போகவில்லை என்பதை வேதத்திலே வாசிக்க முடிகிறது. சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரையிலும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடந்து திரிந்து விசாரித்து மக்களை நியாயந்தீர்த்த ஒரு மனிதனாக இந்த சாமுவேல் தீர்க்கன் காணப்பட்டான். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த சாமுவேல் வாழ்க்கை ஒரு அறைகூவலான வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த சாமுவேலின் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் எப்போது வருகிறது?
நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால், அது கைகூடவில்லை என்று சொன்னால், அந்த காரியம் நடைபெறவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வந்து விடுகிறது. சில ஏமாற்றங்கள் மனிதர்கள் மூலமாக, சில ஏமாற்றங்கள் நம்முடைய தவறுகள் மூலமாக வந்து விடுகின்றன. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த செய்தி அந்த அருமையான சாமுவேல் தீர்க்கனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை குறித்து விவரிக்க விரும்புகின்றேன். சாமுவேல் தேவனுடைய மனிதன். சாமுவேல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதன். சாமுவேல் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். சாமுவேல் வாழ்க்கையிலே எந்த கரைவட்ட வாழ்க்கை காணப்பட்டதாக வேதாமத்திலே அடையாளங்களோ வசனங்களோ காணப்படவில்லை. அப்படிப்பட்ட இந்த சாமுவேலின் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணி விடுகின்றது. பிரியமானவர்களே, நான் இந்த காரியத்தை திருமுறையிலே கற்றுக்கொண்ட போது நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆகவேதான் அந்த செய்தியை உங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 8ஆம் அதிகாரத்திலே சாமுவேலுடைய ஏமாற்றங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் ஏமாற்றங்கள் அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களாகும். வேதத்திலே சொல்லப்படுகிறது, 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேலுக்கு முதிர் வயதான பொழுது என்று அங்கு இவ்வாறு வாசிக்கிறோம். சாமுவேலுக்கு 2 குமாரர்கள். ஒருவனுடைய பேர் யோவேல், ஒருவனுடைய பேர் அபியா. இந்த 2 பேரையும் சாமுவேல் தனக்கு பின்பாக நியாயாதிபதிகளாக நியமித்தார். இது பழைய கால ஒரு பாரம்பரிய முறைமையாகும். தகப்பன் நியாயாதிபதியாக இருந்தால் பிள்ளைகளையும் நியாயாதிபதியாக வைப்பது ஒரு மரபாகும். ஆகவே சாமுவேல் தன்னுடைய 2 குமாரர்களையும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு நியாயாதிபதிகளாக நியமித்து வைத்திருந்தார். அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வாழ்வு சாமுவேலின் வாழ்வுக்கு நேர் விரோதமாக காணப்பட்டது. முதல் காரியம் என்ன? சாமுவேலின் பிள்ளைகள் சாமுவேலின் வழிகளில் நடக்கவில்லை. இவ்வாறு வேத வசனம் சொல்கிறது. அங்கே 8ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியத்திலே அவ்வாறு காணப்படுகிறது. சாமுவேலின் வழி என்ன வழி? ஆண்டவரை பின்பற்றுகிற வழி, ஆண்டவருக்காக வாழுகிற வழி, ஆண்டவரை கனமண்ணுகிற வழி, ஆண்டவரை முதன்மை இடத்திலே வைத்து அங்கே ஜீவிக்கிற வழி. ஆனால் சாமுவேலின் பிள்ளைகள் ஆண்டவரின் வழிகளில் நடந்த சாமுவேலின் வழியில் நடக்கவே இல்லை. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வாகும். ஒன்று, இவர்கள் கர்த்தருடைய தாசனாகிய தங்கள் தகப்பனாகிய சாமுவேலின் வழிகளில் நடக்கவில்லை. இரண்டாவதாக அங்கு வேதம் சொல்கிறது, அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனைக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று திருமறை வசனம் சொல்கிறது. ஆகவே பொருள் தேவை, பணம் தேவை, செல்வம் தேவை. ஆனால் பொருளின் மேலேயும் அதே சமயத்தில் பணத்தின் மேலேயும் அங்கு அநேக ஐஸ்வர்யத்தின் மேலேயும் அதிகமாய் ஆசை வைக்கிறது நல்ல காரியமல்ல. ஆகவே பணத்திற்கு அடிமையாகி விடுகிறது திருமுறைக்கு விரோதமான ஒரு காரியம். இந்த மனிதர்கள், இந்த சாமுவேலின் குமாரர்கள் பொருள் ஆசைக்கு சாய்ந்தார்கள். எவ்வாறு ஒரு மனிதன் சாய்ந்தது என்று சொன்னால், அந்த பொருளாசைக்கு இசைந்து போனான், வலிவு போனான், அதற்கு உடன்பட்டான், அதிலே இழுப்புண்டான் என்று பல வார்த்தைகளை நாம் சொல்ல முடிகிறது. ஆகவே சாமுவேலின் பிள்ளைகள் சாமுவேலின் வழிகளில் நடக்கவில்லை. இரண்டாவதாக பொருளாசைக்கு சார்ந்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் பரிதானம் வாங்கினார்கள். பரிதானம் என்பதற்கு நடைமுறை தமிழ் லஞ்சம் என்பது. ஆகவே லஞ்சத்தை வாங்கினார்கள். லஞ்சத்தை வாங்கினது மாத்திரமில்லாமல் நியாயத்தை புரட்டினார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 பாவங்களும் முதல் பாவத்தோடு இணைந்த ஒன்றாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனாலே, கர்த்தருடைய வழிகளில் நடவாததினாலே இவர்கள் பொருளாசைக்கு சார்ந்தார்கள், நியாயத்தை புரட்டினார்கள், பரிதானத்தை வாங்கினார்கள். இது ஒன்றுக்கு ஒன்று உள் வாழ்க்கையிலே இணைந்த ஒரு பாவங்களாகும். ஒரு பாவத்திலே விழுந்தால் பல பாவங்கள் ஒட்டி கொள்கிறது. ஒரு நீதியிலே உறுதியாக இருந்தால் பல நேர்மையான காரியங்கள் நம்மை ஒட்டி கொள்கிறது. அதே வண்ணமாகத்தான் இங்கே சாமுவேலின் பிள்ளைகள்
உண்மையாகவே கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் போனார்கள். பிரியமானவர்களே, சாமுவேல் கர்த்தருடைய வழிகளில் நடந்தாலும் சாமுவேலின் பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கவில்லை. இது சாமுவேலின் வாழ்க்கையிலே நடந்த முதல் ஏமாற்றம். ஆகவே குடும்பத்திலே ஏற்பட்ட ஏமாற்றம். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை சேவித்து கர்த்தருக்காக நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்காக உழைத்து கர்த்தருடைய திருப்பணியை நீங்கள் தாங்குகிற மக்களாக காணப்படலாம். ஆனால் உங்களுடைய ஜீவியத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் கர்த்தருடைய வழியை விட்டு, கர்த்தருடைய வசனத்தை விட்டு, கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு தவறான வாழ்க்கையிலே அவர்கள் செல்வார்களானால் நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை உங்களுடைய உள்ளத்தில் காணப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளவு ஏமாற்றங்கள் சாமுவேலின் வாழ்க்கையிலே ஏற்பட்டாலும் சாமுவேல் கர்த்தருக்குள் உறுதியாயிருந்தார். ஆகவே முதல் ஏமாற்றம் குடும்பத்திலே. இரண்டாவது ஏமாற்றம் என்ன? சமுதாயத்திலே அவனுக்கு ஏமாற்றம் வந்தது. சின்ன வயதிலிருந்து அவன் முதிர் வயது வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே வாழ்ந்தார். இஸ்ரவேலின் தேவனுக்காகவே வாழ்ந்தார். இஸ்ரவேலின் மக்களுக்காகவே உழைத்தார். தன் நேரத்தை, தாளந்தை, மனித வளத்தை, தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவன் ஆண்டவருக்காக அவன் ஒப்பு கொடுத்து ஜீவித்தான். இப்போது முதிர் வயதானது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஐயா, உங்களுக்கு வயதாகிவிட்டது, உம்முடைய குமாரர்களும் உம்முடைய வழியில் நடக்கவில்லை, ஆகவே எங்களுக்கு ராஜா தேவை என்று சொன்னார்கள். அதனுடைய பொருள் என்ன? உம்முடைய பணி எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய ஊழியம் எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய தீர்க்கதரிசன பணி எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய நியாயாதிபதிகளுடைய காரியங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த அருமையான மனிதர்கள் சாமுவேலிடத்தில் சொன்னார்கள். ஊழியம் செய்கிற மனிதனை, ஊழியத்திற்காக தன் வாழ்க்கையை இழந்து ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய ஜனத்துக்காக வாழுகிற ஒரு மனிதனை சபையோ திருச்சபையின் மக்களோ விசுவாசிகளோ உங்கள் பணி எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறிவார்கள். ஆனால் ஊழியம் செய்த மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு உடைந்திருக்கும்? இதே நிலைமைதான் சாமுவேலின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. எந்த ஜனத்துக்காக ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஜனத்துக்காக வாழ்க்கையை இழந்து வாழ்க்கை முழுவதும் பணி செய்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமுதாயம், அவன் பணி செய்த மக்கள் தூக்கி எறிந்தார்கள். ஆகவே சமுதாயத்திலே ஒரு பெரிய ஏமாற்றம் காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற என் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சமுதாயத்திற்காக, எந்த மக்களுக்காக உங்கள் வாழ்க்கையை இழந்து தியாகம் பண்ணி உழைத்து முன்னேறும்படியாக, அவர்கள் முன்னேறும்படியாக நீங்கள் வாழ்ந்தீர்களோ அவர்கள் உங்களுடைய பணி தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறிவார்களானால் உங்கள் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். சாமுவேலின் வாழ்க்கையிலே இந்த இரண்டாவது ஏமாற்றமும் காணப்பட்டது. முதல் ஏமாற்றம் குடும்பத்திலே, இரண்டாவது ஏமாற்றம் சமுதாயத்திலே. பிரியமானவர்களே, சாமுவேலின் வாழ்க்கையினுடைய மூன்றாவது ஏமாற்றம் சவுல் ராஜா மூலமாக ஏற்பட்டது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 வாசித்தால், சவுல் ராஜா விழுந்ததற்காக, சவுல் ராஜாவை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினதற்காக சாமுவேல் துக்கித்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு தலைவனை, எந்த ஒரு ராஜாவை ஆண்டவர் உருவாக்க திட்டமிட்டாரோ அந்த உருவாக்குற பணியிலே ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தினார். சவுலை அழைப்பதற்கு சாமுவேலை பயன்படுத்தினார். சவுலை திடப்படுத்தினதற்கு சாமுவேலை பயன்படுத்தினார். சவுலை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தினார். சவுலை வழிநடத்தினதற்கு ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட வழிநடத்தப்பட்ட சவுல் ராஜா ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய், ஆண்டவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற வண்ணமாய் அவன் வாழாதபடி ஆண்டவரை மறந்து, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து, ஆண்டவர் கொடுத்த கீழ்ப்படுதலின் பாதையை விட்டுவிட்டு கீழ்ப்படியாமையிலே நடக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவரின் சமூகம் இந்த சவுல் ராஜாவை விட்டு விலகியது. விலகிய போது ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டு இன்னொரு மனிதனை தெரிந்தெடுக்க திட்டம் வைத்தார். அந்த சமயத்தில்தான்
இந்த அருமையான சாமுவேல் தீர்க்கன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒரு தகப்பன் அழுவது போல அவன் துக்கித்து அழுகிறதை 1 சாமுவேல் 16:1 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி உதவி செய்து ராஜாவாய் மாறி பலப்பட்ட இந்த சவுல் ராஜா அவன் ஆண்டவரை மறந்ததினாலே அந்த சவுல் வாழ்க்கை மூலமாக இந்த அருமையான சாமுவேலுக்கு ஏமாற்றம் வந்தது. பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த செய்தியை கண்டு சிந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக பேசி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கலாம். இந்த சாமுவேல் வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஏமாற்றம், சமுதாயத்தில் ஏமாற்றம், அதே சமயத்திலே அடுத்த தலைவனாக உருவாக வேண்டிய சவுல் வாழ்க்கையிலே ஏமாற்றம். இவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தபோது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகருக்கு ஏமாற்றங்கள் வந்தால் பின்வாங்கி விடுவார்கள். அநேகருக்கு ஏமாற்றங்கள் வந்தால் தெய்வத்தை தூஷிப்பார்கள். அநேகருக்கு பின்மாற்றங்கள் வந்தால் ஆண்டவரை பின்பற்றாதபடி சோர்ந்து திகைத்து போவார்கள். அநேகருக்கு ஏமாற்றங்கள் வந்தால் தவறான பாதையிலே நடக்க ஆரம்பிப்பார்கள், தற்கொலைக்கு போய்விடுவார்கள். ஆனால் இந்த சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவனாக இருந்தான், உறுதி உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய கிறிஸ்தவ அல்லது தேவனுடைய வழிகளில் நடக்கிற அந்த பாதையிலே மிகுந்த உற்சாகமாக அவன் காணப்பட்டான். காரணம் என்ன? அவன் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் அவனை பாதிக்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த சாமுவேல் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் அவனை திசை திருப்பவில்லை, அவனை வேறு மனிதனாய் மாற்றவில்லை. ஆண்டவருடைய வழிகளிலே அவன் உறுதியாயிருந்தான். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த மனிதன் சாமுவேல் எவ்வாறு உறுதியாயிருந்தான் என்பதை 1 சாமுவேல் 12 சொல்கிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 12:4 அவன் எந்த கேடும் செய்யவில்லை. ஜனங்களை பார்த்து சொல்கிறான், ஏதாவது அநியாயம் செய்தேனா, அக்கிரமம் செய்தேனா, யாருடைய பொருளையாவது எடுத்துக்கொண்டேனா, வஞ்சனை செய்தேனா, கஞ்சாடை செய்தேனா என்று சொல்கிறான். காரணம் என்ன? அவன் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை ஆண்டவர் அறிவார், மக்கள் அறிவார்கள், எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதே சாமுவேல் தன்னை விட்டு தன்னை புறக்கணித்து தள்ளின சமுதாய மக்களை உற்சாகப்படுத்துகிறான், எச்சரிக்கிறான். அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்கிறான். இதை 1 சாமுவேல் 12 நீங்கள் பார்க்கும் பொழுது 23 சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் இது பாவம் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 21 விலகி போகாதிருங்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறான். 25வது வசனத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் போனால் வருகிற பேரழிவை அவர் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய ஜனங்களாய் இருப்பதினாலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, சோர்ந்து போன நாம், ஏமாற்றங்களை அனுபவிக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில அநேக ஏமாற்றங்கள் வரும்போது பின்வாங்கி விடுகிறோம். ஆனால் இந்த சாமுவேல் தன்னுடைய ஏமாற்றங்களிலே தன் தரத்தை இழக்காதபடி, தன் உறுதியை இழக்காதபடி, தன் பக்தியை இழக்காதபடி, தன் அறவழி கோட்பாடுகளை இழக்காதபடி அவன் தேவ திட்டத்திலே, தேவ சுவாபத்திலே அவன் வளர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இந்த ஏமாற்றங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். சாமுவேல் தன் ஏமாற்றங்களிலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். பார்த்த விளைவு என்ன? கடைசி வரைந்த உண்மையும் உத்தமமாயிருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அன்போடு அழைக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4:1 இவ்வாறு சொல்கிறார், நாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்கிற நிலையிலே சொல்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்திலே உறுதியாயிருந்து ஆண்டவரே நம்பிக்கையாய் இருந்து வாழும் பொழுது உண்மையாகவே சாமுவேலை போல ஏமாற்றங்களின் மத்தியிலே உறுதியாய் நிற்கக்கூடிய கிருபையை தருவார். அப்படிப்பட்ட நிலைக்காக நாம் இப்போது நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.
ஏமாற்றங்கள் நிறைந்த மக்கள் மத்தியிலே ஏமாற்றங்கள் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏமாற்றங்கள் மத்தியிலே சாமுவேல் உறுதியாய் இருந்தது போல நாங்களும் உறுதியாய் இருக்க உதவி செய்யும். ஏமாற்றங்களிலே தடம் புரண்டு போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்காக உம்முடைய கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உறுதிப்படுத்த நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.